ப்ரோ, ரொம்ப நாளாக சளி இருமல்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்க போயிருந்தேன். அவரும் 7 நாளைக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாரு. ஆனால் நான் 4 நாள் தான் போட்டேன். எனக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆன மாதிரி இருக்குது. இந்த ரிமைனிங் 3 நாள் இருக்கக்கூடிய டேப்லெட்டை கண்டிப்பாக எடுக்கணுமா என்ன? டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண டோஸை டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண டைமுக்கு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஏன்னா ஆன்டிபயோட்டிக்ஸை டாக்டர்ஸ் 5 நாள் 7 நாள் 10 நாள் இந்த மாதிரி கோர்ஸாக எழுதுவாங்க. இந்த கோர்ஸ் முடிகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரச்சனை சரியா இருந்தாலும் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ண கெட்ட பாக்டீரியா ஃபுல்லாக காலியாக இருக்காது. மிச்சம் இருக்கிற பாக்டீரியா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அகேன்ஸ்டா தன்னோட ஸ்ட்ரக்சரே மாற்றிக்கிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெசிஸ்டன்ஸை டெவலப் பண்ணிடும். ஆன்டிபயோட்டிக்ஸை ராங்காக எடுக்கிறது பாக்டீரியாஸை ஸ்ட்ராங் ஆக்கும். பாக்டீரியாஸை கூப்பிட்டு உங்க உடம்புக்கு எகென்ஸ்டா எப்படி சண்டை போடணும்னு ஃப்ரீயா கிளாஸ் எடுக்கிற மாதிரி. ஸோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு இதே இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸால அந்த பாக்டீரியாஸ்க்கு எகென்ஸ்டா ஃபைட் பண்ண முடியாது. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸை பொறுத்த அளவில் முக்கியமாக நம்ம 3 விஷயத்த ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட், டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம கன்சியூம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, டாக்டர் என்ன கோர்ஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். மூணாவது, ஒருவேளை இந்த கோர்ஸில் மிஸ் ஆன ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுக்கிறதோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுறதோ கூடவே கூடாது. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.